நான் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பயங்கர டஸ்ட் இருக்கும். அண்ட் என்னோட கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரோட்டானிக்ஸில் வந்து க்ளீனிங் கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த க்ளீனிங் கிட் எப்படிலாம் யூஸ் ஆகுது அண்ட் நிஜமாகவே இந்த க்ளீனிங் கிட் வந்து அந்த லேப்டாப்புக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஸோ இப்போ நம்ம இந்த க்ளீனிங் கிட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேக்கேஜ் வந்து சேஃப்டியாக தான் இங்கே ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு டிஃபெக்ட்ஸ் அண்ட் எந்த ஒரு அடியும் படல வெளியே. அண்ட் வர இந்த அமேசானுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேக்கிங்கை கம்மி பண்ணிட்டே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெளியே ஒரு கிரே கலர் பேக் போட்டிருப்பாங்க, அதாவது அந்த பாலி பேக் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி இந்த பாலி பேக்குமே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ரிசீவ் ஆச்சு. ஸோ இதனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்பாக்ஸ் பண்ணோன்னா நமக்கு உள்ள பில் அண்டு க்ளீன் எம்மோட கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளீன் எம் கிட் வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டஸ்ட் அதிகமாக புரிஞ்சிருக்கு என்னோடய லேப்டாப்பில், அதுக்காக தான். ஸோ இது வந்து ப்ரோட்டானிக்ஸ் அண்ட் இதுவே வந்து மேட் இன் சைனா தான், மேட் இன் இந்தியாலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி அவங்க பேரை போடுறாங்க, அவ்வளோதான். பாக்ஸில் வந்து எல்லா சைடுமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கும், அது என்ன எம்ஆர்பி அண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் உள்ளே இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மெயினாக ஒரு பேக்கிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரே ஒரு கவர் அண்ட் டூல் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச யூசர் மேனுவல் இருக்குமா அப்படின்னு தெரில, பட் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி யூசர் மேனுவல் இல்லை, அதான் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒரு வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரே, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், அதே மாதிரி இயர்பட்ஸில் அந்த டர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில டர்ட் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோம், ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோம், இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுவுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு சாஃப்டாக துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் ஒரு ப்ரெஷ்ஷையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் இயர்ஃபோன்ஸோட இன்னும் டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் இந்த ப்ரோட்டானிக்ஸில் இருக்கிற எல்லா கேஜெட்ஸ், அதாவது எல்லா டூல்ஸுமே. இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நமக்கு ஒரு கீ புல்லர் உண்டு. இந்த கீ புல்லர் எதுக்கு அப்படின்னா, கீபோர்டில் இருக்க கீஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த க்ளீன் எம்மோட பி ரோல்ஸ். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வச்சு நம்ம கீபோர்டை க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒயிட் கலர் கீபோர்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப அழுக்காக இருக்குது. இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதை வச்சு க்ளீன் பண்ண டஸ்ட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா, டஸ்ட்டு மட்டும் தான் போகும். மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர், அதாவது கீபோர்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர்னு சொல்லுவாங்களே, அந்த அழுக்கு படிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக போகவே போகாது. அதை வந்து ஒன்று உங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பனியன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடய லேப்டாப்பில் ஸ்க்ரீன் தெரியுதுல, அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அது எவ்வளோ டர்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேப்டாப் க்ளீன் பண்ணி வெறும் 2 நாள் தான் ஆகுது. ஸோ இதில் உள்ள ஃபோமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே இங்கே தெரியும் எந்த லெவல் ஆஃப் டஸ்ட் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் ஒரு சின்ன நோட் என்ன அப்படின்னா, இந்த கேஜெட் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணும், வேறு எதுவுமே இதெல்லாம் இருக்காது. அண்ட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எடுத்த டஸ்ட்டை ஃபுல்லாகவே அந்த ஃபோம்லேயுமே ஒட்டிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போதுமே அந்த ஃபோமில் உள்ள டஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பட தான் செய்யும். இதுக்கு நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஈவன் அந்த அது ரொம்ப குவாலிட்டியான கிளாத் வாங்கினீங்க அப்படின்னா ₹250 இல்லை ₹220 முடிஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் ரேட் கம்மியான கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா கூட அது ஒரு ₹150 முடிஞ்சு போயிடும். இது உங்களோட இது. இந்த கேஜெட் வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி அமேசானில் இதோட ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஜெட் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அவர் வேறு எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மைன்யூட்டாக இருக்கிற ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வேறு எதுவுமே இதில் பெருசாக எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இதில் இல்லை. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் கீபோர்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆச்சு. எப்படின்னா நீங்கள் கீ புல்லர் வச்சு தான் அந்த கீ எடுக்கணும் அப்படின்னே கிடையாது. உங்கள் கையை வச்சு எடுத்தாலே இந்த கீ கேப்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு கீ புல்லர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அதாவது கீ புல்லர் ஓகே தான், பட்டு அந்த கீபோர்டில் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது பெருசாக யூஸ் ஆகலை. அண்ட் இன்னொன்று அப்படின்னா இது ஃபுல்லாமே நான் அந்த கீபோர்டு என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோடய வேக்கம் கிளீனரை வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் இது எனக்கு பெருசாக தேவைப்படல. இது எங்கே தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்க ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட் இருக்க தான் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அது இயர்ஃபோன்ஸ், மெயினாக கண்ணாடி, ஸ்பெக்ஸுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பெக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கேஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே உள்ள ப்ரஷ். இது கீழே உள்ள ப்ரஷ் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணியிருக்கும். ஆனால் ஓவர் த லாங், அதாவது ரொம்ப லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ க்ளீன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ரொம்ப கம்மியாக உள்ள டஸ்ட்டுமே இதை எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ எந்த லெவலுக்கு டஸ்ட் எடுக்குது அப்படிங்கிறத நீங்களே இந்த ஃபுட்டேஜஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் இந்த க்ளீன் நம்மளோட ஒரு குட்டி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கேஜெட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள், அதையும் பார்த்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க அண்ட் யூசேஜையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிளீனிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.